கங்குவா உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவை தொடர்ந்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. பல நாடுகளில் பல இடங்களில் பட்டி தொட்டி எல்லாம் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கும்போது கடவுள் மாதிரி குறுக்க வந்து காப்பாற்றினாங்க நம்ம நயன்தாரா மேடம். அப்படி என்ன பண்ணாங்க? நயன்தாராவோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று வருது. ஒரு 3 பக்கங்கள் கொண்ட ஒரு போஸ்ட். நிறைய எழுதியிருந்தாங்க. அதை போட்டதுக்கப்புறம் முழுக்க தனுஷை மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் போட, அந்த போஸ்ட் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அப்படி அந்த பதிவில் என்ன இருந்தது? கங்குவா படத்தை மீறி எல்லாரையும் வந்து அந்த பதிவு ஈர்த்துச்சுன்னா அப்படி அதில் என்ன இருக்குது, தனுஷ்க்கும் இருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2015 ரிலீஸ் ஆன நானும் ரவுடி தான் படத்தோட நாயகியாக நயன்தாராவும் இயக்குனராக விக்னேஷ் சிவனும் இருந்தாப்புல. ஸோ அந்த படத்தோட வேலைகளில் இருக்கும்போது நயன்தாராவுக்கும் விக்கிக்கும் வந்து ஒரு காதல், அழகான ஒரு காதல் மலர்ந்துச்சு. ஸோ அதிலிருந்து அவங்க ஒரு 6 வருஷம் வந்து டேட்டிங்லாம் போயிட்டு 2022 ஜூன் 9 வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்படி கல்யாணம் ஆனப்போ அது சம்மந்தமான பதிவுகள், புகைப்படங்கள் எதையுமே நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதை பற்றியே பேச ஆரம்பித்தாங்க. என்ன ஆச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் ஏன் வந்து எந்த ஃபோட்டோவும் நம்மளால் பார்க்க முடியுது? அப்போ வந்து விளக்கம் தான், அவங்க தன்னோட கல்யாண ஆல்பத்தை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இது நெட்ஃப்ளிக்ஸால் மட்டும்தான் இது வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண முடியும். ஓடிடி இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் வந்து போடணும்னா அதுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸோட பெர்மிஷன் கண்டிப்பாக தேவைப்படும். பெர்மிஷன்றதை தாண்டி நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நயன்தாரா விக்னேஷ் அழகே அவங்களோட கல்யாண படத்தை வந்து போட முடியாது, அப்படி போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க. பட் அது சும்மா பண்ணலை, காசு வாங்கிட்டு தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் என்ன மேட்டர்னாக்கா, நானும் ரவுடி தான் படம் வந்து நம்ம தனுஷோட ப்ரொடக்ஷனில் உருவான படம். ஸோ அந்த படத்தோட சீன்ஸ், சாங்லேருந்து அந்த படம் சம்மந்தமான எல்லாமே தனுஷுக்கு சொந்தமானது. அப்படின்னும் போது அந்த டீசரில் ஒரு 3 செகண்ட் பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜஸ் இருந்தது. டீசர்லேயே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த டாக்குமெண்ட்ரிலையும் அது சம்மந்தமான சீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் தான் வந்து லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னும் போது அந்த படத்தை பற்றி பேசாமல், அந்த படத்தோட அந்த சீன்ஸை காட்டாமல் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடி தான் படத்தோட பிஹைண்ட் சீன் ஃபுட்டேஜஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும், யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து தெரியும், நமக்கே தெரியும். ஸோ அது தனுஷ் சைடில் தெரியாதா? ஸோ நானும் ரவுடி தான் படத்தோட அந்த பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து நீக்க சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி நீக்கலைன்னா ஒரு 10 கோடி வரைக்கும் ஃபைன் கட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் நயன்தாரா அவ்வளோ பக்கமாக வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. இதில் என்னன்னாக்கா, தனுஷோட ப்ரொடக்ஷனில் உருவான அந்த படம். ஸோ தனுஷுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும், அதை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கும் தனுஷுக்கு முழுக்க உரிமை இருக்குது. அவர் அதை கேட்குறாருன்றதுக்காக வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 வருஷமாக வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 2 வருஷமாக ஆல்ரெடி இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்திருக்கு. அப்படின்னும் போது இது 2 சைட்லேயுமே வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா நயன்தாராவும் தனுஷ் வந்து ஒரு நல்ல ஒரு நட்பில் இருந்தாங்க. ஏன்னா தனுஷோட ப்ரொடக்ஷனில் இன்னொரு படமான எதிர்நீச்சல், சிவகார்த்திகேயன் அந்த எதிர்நீச்சல் படத்துலேயும் வந்து ஒரு பாட்டுக்கு நயன்தாரா வந்து ஆடி கொடுத்துருப்பாங்க. அது நம்மளும் வாங்காமல் அந்த சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தனுஷே வந்து அவர் வாயில சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு புரிதலோட ஒரு நல்ல ஒரு உறவில் இருந்த அந்த நட்பு என்ன ஆச்சு, எந்த இடத்துல வந்து பிரிவுபடுது, இல்லை அந்த டிஸ்டன்ஸ் ஏற்படுதுன்னு தெரியல. அப்படி ஏற்பட்டதுக்கு அப்புறமா 2 வருஷமாக வந்து ஒத்துக்காத ஒரு விஷயத்த அவர் ஒத்துக்கலன்னு தெரிஞ்சும் நீங்கள் அதை ஆட் பண்ணியிருக்கீங்க. அந்த விக்னேஷ் நயன்தாரோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன். அதுலேயும் வந்து ஒரு 30 செகண்டுக்கு மேலே வந்து பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜஸ் நானோட இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இதை அவர் கேட்குறதுல தப்பு இல்லை. பட் இது இந்த அளவுக்கு பெருசாகாமல் அதை முடிச்சிருக்கலாம். அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்களான்னு தெரியல. நட்பு ரீதியாக கேட்கும்போது வேணான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இது வந்து வேறு மாதிரி எதுவும் போயிருக்கு. அது என்ன நமக்கு தெரியாது. இவ்வளோ சொன்னவங்க அந்த மாதிரி இன்னும் டீட்டெயிலாக பேசியிருக்கலாம். பட் அப்படி பேசலை. எரிரத்தியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நயன்தாராவோட இந்த பதிவு, அதுக்கப்புறமா அந்த எந்த சீனுக்காக கேஸ் போடுவோம் 10 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ அந்த சீனை வந்து விக்னேஷ் சிவன் வந்து தக் லைஃப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் 10 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி சைல்டிஷாக இல்லையா, அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது. ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் பசங்க தான் எனக்கு தெரிஞ்சு, காலேஜ் பசங்க கூட இந்த மாதிரியான விஷயத்துக்கு அடிச்சிக்க மாட்டாங்க. ஸ்கூல் பசங்க சண்டை போடுற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போது
இதெல்லாம் தனுஷ் வந்து கண்டுப்பாரான்னு கூட தெரியல. அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இதை கண்டிப்பாக அவர் டீமில் இருக்கவங்க தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்து இதை பற்றி பேசுகிறதோ இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதோ கண்டிப்பாக அவர் டீமில் இருந்து தான் பண்ண போகிறாங்க. உங்களை மாதிரி தனுஷ் இறங்கி வந்து எந்த விஷயத்தையும் பண்ண போகிறது கிடையாது, எதுக்கும் ஒரு பதில் சொல்ல போகிறதும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். டாக்குமெண்ட்ரி ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து அதாவது நயன்தாரா அப்படின்னு அந்த டைட்டிலே இருக்கிறதுனால ஸோ முழுக்க இது நயன்தாராவோட லீட் ரோலில் தான் வந்து இருக்குது. இது ஒரு படம் மாதிரி தான் வச்சுக்கலேன். நான் 1.5 மணி நேரத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நயன்தாராவோட சின்ன வயசுலேருந்து அவங்க பிறந்து அவங்க வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட முதல் படம் 2வது படம் இந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அதாவது கிறிஸ்டியன்லேருந்து இந்துவாக மாறினது நம்ம பிரபுதேவாவோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்க இந்துவாக மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து சினிமாவை பெட்டும் பண்ணாங்க, ரொம்ப நாளைக்கு நடிக்காமல் இருந்தாங்க. ஸோ அது ஏன் இருந்தாங்கன்னா அது வந்து இவங்க டைரெக்டாக வந்து டாக்குமெண்ட்ரியில் மென்ஷன் பண்ணோன்னா நமக்கு தெரியும். ஸோ பிரபுதேவாவோட பேச்சை கேட்டுட்டு நடிக்கிறத வந்து குவிட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வெளியில் வர்றது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் அழகான விஷயமாக தான் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ஸ் வந்து நயன்தாராவை பற்றி பேசியிருப்பாங்க அந்த கிளிப்ஸில். ரொம்ப ராயலாக ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்குது. மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண கல்யாண வீடியோ தான் அது. நம்மளோட இருக்கிற ட்ரெண்டில் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட்டும் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தன்னோட கல்யாணத்தையே வந்து ஒரு மூவி மாதிரி எடுத்து அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது ஓகே. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா மென்ஸ் எக்ஸ் மம்பட்டியாக சாங்க்கு டான்ஸ் ஆடுவாங்க, இல்லை போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் பண்ணுவாங்க. லெஜண்ட்ஸோட எக்ஸ் வந்து கல்யாணத்தையே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக போட்டு கலாய்க்கிறது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, முடிச்சிக்கலாம். விட்டுட்டு எல்லோரும் வேலையை பாருங்கள். இதில் என்னன்னாக்கா கங்குவா படத்தை போட்டு அடிச்சுட்டு இருந்தவங்க நயன்தாரா இந்த டீசர் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படியே டைவெர்ட் ஆகிட்டு எல்லோரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா இல்லாமல் நம்ம ஜோதிகா மேம் திரும்பவும் படத்தை பற்றி பேசி அதுக்கப்புறம் படம் பார்க்குற ஆடியன்ஸை பற்றி பேசி திரும்பவும் எல்லாரையும் வந்து டைவர்ஷன் பண்ணி கங்குவா அப்போ நோக்கி வர வச்சுட்டாங்க. ஸோ எல்லோரும் திரும்பவும் கங்குவா அடிக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தவங்க சொல்கிறத கேட்காம நான் இன்னும் பார்க்கல, நான் மட்டும் பார்க்கல உங்களை மட்டும் பார்க்க சொல்லி கொடுமை பண்ணுறேன்னா நினைக்க வேணாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே மகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் NSK. டாடா.